வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். அதாவது சில எக்ஸாம்ஸில் கூட இந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து கேட்பாங்க. ஸோ வந்து பார்த்து வச்சுக்கிடுங்க. என்னென்னா காமன்வெல்த் 2026 இன்றைக்கான பிரேக்கிங் நியூஸ் என்னென்னா இந்தியாவுக்கு 7வது தங்கம். அதாவது குத்துச்சண்டையில் பிரீத்தி பவார், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் லாம்போரியா வந்து அசத்தல் பண்ணியிருக்காங்க. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரக்கூடிய இந்த 2026 காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் இந்தியாவுக்கு குத்துச்சண்டையில் ஒரே நாளில் 2 பதக்கங்கள் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. மகளிர் பிரிவில் பார்த்திங்கன்னா 54 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் தங்கப்பதக்கம் வென்று அசத்தியிருக்காங்க. இறுதிப் போட்டியில் கனடாவை சேர்ந்த ஸ்காட்லட் சவன்னா டெல்கடோவை எதிர்கொண்ட பிரீத்தி பவார் தொடக்கம் முதலே சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அதாவது போட்டியின் முடிவில் 5-0 என்ற புள்ளி கணக்கில் பிரீத்தி பவார் வெற்றி பெற்றிருக்காங்க. 5 நடுவர்களும் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியதால் ஒருமனதான வெற்றியுடன் தங்கப்பதக்கத்தை வந்து கைப்பற்றியிருக்காங்க. இதன் மூலம் காமன்வெல்த் 2026 போட்டியில் குத்துச்சண்டையில் இந்தியாவுக்கான முதல் தங்கப்பதக்கம் பிரீத்தி பவாருக்கு கிடைச்சிருக்குது. 22 வயதான இந்த பிரீத்தி பவார் ஹரியானாவை சேர்ந்தவர். சர்வதேச அளவில் ஏற்கனவே தனது திறமையை நிரூபித்துள்ள இவர் இந்த முறை வந்து காமன்வெல்த் அரங்கிலும் தங்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளார். இந்த மாதிரியான நியூஸ் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸில் கூட வரலாம். ஸோ வந்து நியூஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம், பார்த்து வச்சுக்கோங்க. பிரீத்தியின் வெற்றிக்கு பிறகு இந்தியாவுக்கு மற்றொரு மகிழ்ச்சியான செய்தியும் வந்து கிடைச்சிருக்குது நமக்கு. மகளிர் 57 கிலோ எடை பிரிவில் களமிறங்கிய ஜாஸ்மின் லாம்போரியும் தங்க பதக்கத்தை வந்து வென்றிருக்காங்க. இறுதிப் போட்டியில் வடக்கு அயர்லாந்தை சேர்ந்த மைக்கேலா வால்ஷை எதிர்கொண்ட ஜாஸ்மின் 5-0 என்ற கணக்கில் அபார வெற்றி வந்து பெற்றிருக்காங்க. இதன் மூலம் காமன்வெல்த் 2026 போட்டியில் இந்தியாவின் தங்கப்பதக்க எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 7ஆக உயர்ந்திருக்குது. ஸோ வந்து இதை பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க கரண்ட் அஃபேர்ஸில் கூட. அதாவது பிரீத்தி பவார் வென்றது இந்தியாவின் 6வது தங்கப்பதக்கம். அதற்கு பிறகு ஜாஸ்மின் லாம்போரியா வென்ற தங்கம் தான் இந்தியாவுடைய 7வது தங்கப்பதக்கமாக வந்து இருக்குது. ஜாஸ்மினுக்கு இது காமன்வெல்த் போட்டியில் முக்கியமான முன்னேற்றமாகவும் பார்க்கப்படுது. கடந்த காமன்வெல்த் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றிருந்த அவர் வந்து இந்த முறை அதைவிட உயர்ந்து தங்கப்பதக்கத்தை வந்து கைப்பற்றியிருக்காங்க. ஒரே நாளில் இந்திய மகளிர் குத்துச்சண்டை வீராங்கனைகள் 2 தங்கப்பதக்கங்களை வென்றிருப்பது இந்திய ரசிகர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது. மேலும் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவை சேர்ந்த பல வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் அடுத்தடுத்த இறுதிப் போட்டிகளில் களமிறங்க இருக்கிறாங்க. இதனால் காமன்வெல்த் 2026 போட்டிகளில் இந்தியாவின் பதக்க எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பு வந்து மக்களிடையே ரொம்பவே பரபரப்பாக இருந்துட்டு இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குத்துச்சண்டையில் இந்தியாவின் செயல்பாடு இந்த முறை கவனம் இருக்கும் வகையில் அமைஞ்சிருக்குது. இதுவரை இந்திய வீரர்கள் பல்வேறு விளையாட்டுகளில் பதக்கங்களை குவிச்சு வரும் நிலையில் தற்போது குத்துச்சண்டையிலும் தங்க வேட்டை தொடங்கி இருக்குது. பிரீத்தி பவார் மற்றும் ஜாஸ்மின் லாம்போரியா ஆகிய இருவரின் வெற்றியும் இந்திய விளையாட்டுத்துறைக்கு மற்றொரு பெருமையான தருணமாக அமைஞ்சிருக்குது. இப்போ பாருங்கள், கிளாஸ்கோ காமன்வெல்த் 2026 போட்டியில் இந்தியாவின் பதக்க வேட்டை தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. மேலும் இந்திய வீரர்கள் தங்கம் வென்று நாட்டின் பதக்க எண்ணிக்கையை அதிகரிப்பார்களா என்பதை நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லை, மறக்காமல் நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.